யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. உடம்புல 206 எலும்புகள் இருக்குன்னு முதலே நான் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமான எலும்புகள் நம்மளோட ஸ்பைன்ல இருக்கக்கூடிய 33 எலும்புகள். லோயர் பேக், மிட் பேக், அப்பர் பேக், மொத்தம் 11. இது 33 போன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேக் போன். இந்த போன்ல நம்மளுடைய பாஸ்டர்ல தப்பா இருக்கும், இல்லை நம்ம நடக்கிறதுல தப்பா இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு போனுக்கு இன்னொரு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெர்டிபிரேன்னு சொல்லக்கூடிய அந்த குஷன் மூவ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தேய்மானம் ஆயிடுது. நம்ம ஒரே மாதிரி சில பேர் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பைக்கில் போகும்போது இப்படியே உட்காந்துட்டு போவாங்க, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு போவாங்க, இல்லைன்னா ஷோல்டர் அப்படியே டைட்டாக வச்சுட்டு போவாங்க. இது ஒரு தப்பான விஷயம். ரெண்டாவது, லேப்டாப்புக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு வேலை செய்கிறது. மூணாவது, லேடிஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அவங்களுடைய ஷெல்ஃபெல்லாம் ரொம்ப மேலே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கையை தூக்கி தூக்கி பண்ணும்போது கீழே அவங்களோட ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் இருக்கிற அலமாரியெல்லாம் மேலே ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வர பிரச்சனைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெயிட்னாலையும் நமக்கு லோயர் பேக் பெயின் வரும், அதே மாதிரி ஸ்பாண்டிலோசிஸ் வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் உங்களோட லோயர் பேக்கில் ப்ராப்ளம் வரலாம், மிட் பேக்கில் வரலாம், அப்பர் பேக்கில் வரலாம். இதில் ரொம்ப அதிகமாக வர்றது அப்படிங்கிறது லோயர் பேக் தான். அதாவது லம்பா ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வலி. நிறைய பேர் இந்த வலியினால் பாதிக்கப்படுறாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறதுனாலையும் வலி இருக்குது, நின்றுகிட்டே இருக்கிறதுனாலையும் வலி இருக்குது. ஸோ வலியினுடைய வரக்கூடிய தன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல விதமான வேலைகளால் பிரச்சனைகளால் நமக்கு வலி வரலாம். அந்த வலி எப்படி எடுக்கிறது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கால்களை நீட்டிக்கோங்க. கால்களை நீட்டிட்டு கைகளை அப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த சமயத்தில் உங்களோட காலை அப்படி மடக்கி ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி நல்லா ஓப்பன் பண்ணும்போது இங்கேருந்து இந்த லோயர் பேக்லேருந்து வரக்கூடிய வலி, இந்த ரேடியேஷன் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை மடக்கி நல்லா ஓப்பன் பண்ணுங்கள், அப்புறம் மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 5 முறை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை எப்போவுமே பண்ணும்போது செவுத்தில் நீங்கள் சாஞ்சிட்டு பண்ணும்போது உங்களோட லோயர் பேக்குக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளை பாஸ்டரில் என்ன பண்ணுங்கன்னா, ரைட்டு லெஃப்ட்டு, ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி உங்கள் இடுப்பை பொறுமையாக ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 2 போனுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய வெர்டிபிரேக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். கேப் கிடைக்கும்போது அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலை நேராக வச்சுட்டு உங்களுடைய ரைட் லெக்கை மடித்து வச்சுக்கோங்க. ரைட் லெக்கை மடித்து வச்சுட்டு ரைட் ஹேண்டை பின்னாடி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி உங்களுடைய லோயர் பேக்கை மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை எங்கே வைக்கணும், பாதம் முட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும். பாதம் முட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த கை உங்களுடைய ஆப்போசிட் ஹேண்டு, அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் முட்டியை தொட்டுக்கிட்டு இருக்கு, லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி இருக்குது. லெஃப்ட் ஹேண்டு கரெக்டாக பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு நல்லா பின்னாடி ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லோயர் பேக்கில் பெயின் ஜாஸ்தி ஆச்சுன்னா பண்ணாதீங்க. முக்கியமானது இது பண்ணாதீங்க. அப்போ எனக்கு பெயின் குறையிறதுக்கு என்ன பண்ணணும், வாங்க அடுத்ததை பார்க்கலாம். நேராக படுத்துக்கிட்டு உங்களோட வலது காலை மடக்கி சைடில் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இடது காலை மடக்கி சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 காலையும் மடித்து 2 பக்கமும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல ஷவாசனம் இல்லைன்னா சாந்தி ஆசனத்தில் படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை அப்படி உங்களோட உடம்போட ஒட்டி வச்சுக்கோங்க. உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கணும். இப்போ வலது காலை மடக்குங்க. வலது காலை மடக்கி சைடில் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி சைடில் ஓப்பன் பண்ணும்போது கைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இல்லையா நீங்கள் கைகளை நேராக உங்களோட ஷோல்டர் லெவலுக்கு நேராக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை மடக்கிட்டு சைடில் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 முறை பண்ணுங்கள். அப்புறம் 2 கால்களையும் மடக்கிட்டு 2 கால்களையும் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஒரு 3-4 செகண்ட் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 கால்களையும் சேர்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் மூச்சோடு சொல்லித்தரேன். மூச்சு இழுக்கும் பொழுது காலை மடக்குங்க, மூச்சை விடும்போது ஓப்பன் பண்ணுங்கள். திருப்பி மூச்சை இழுக்கும்போது ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள், மூச்சை விடும்போது நேராக காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போது சில சமயத்தில் நான் காலை மடக்கிட்டு இங்கேயே வச்சு ஒரு 3 மூச்சு எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, மூச்சை இழுக்கும்போது காலை மடக்குங்க, விட்டுட்டு மூச்சை வெளியில் விடும்போது காலை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு 3 தடவை நல்லா மூச்சை இழுத்து வெளி விட்டுட்டு திருப்பி மூச்சை இழுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரணும், மூச்சு விடும்போது நேராக வரணும். இந்த மாதிரி 5 முறை பண்ணுங்கள்.
அப்புறம் 2 கால்களையும் மூச்சு இழுக்கும்போது கால்களை மடக்கிட்டு 2 கால்களையும் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு மூச்சை விடும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி மூச்சை இழுக்கும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதை எத்தனை முறை பண்ணலாம்? 5 முறை பண்ணலாம். 2 கால்களையும் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு கிட்ட வச்சுக்கோங்க. கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாழி சாந்தி ஆசனம் இல்லைன்னா ஷவாசனத்தில் இருங்க. அடுத்தது 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வலது காலை மெதுவாக தூக்கி முட்டியை மடக்கி உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தலையை தயவு செய்து தூக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வலி இருக்கிறதுனால தலையை தூக்கக்கூடாது. தலையை நேராக அப்படியே வச்சுட்டு கால்களை மடக்கிட்டு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை அப்படி மடக்கி கிட்ட கொண்டு வந்து அப்படியே செஸ்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இது 5 முறை பண்ணலாம் ஒரு காலம். இப்போ 2 காலையும் மடக்கி முதல்ல கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கி கிட்ட வந்தீங்கன்னா வலி இன்னும் அதிகமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால் நீட்டிகிட்டு இருக்கிற காலை பக்கத்தில் கொண்டு வந்து முதல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மெதுவாக 2 காலையும் மடக்கி உங்களுடைய வயிற்று பகுதிக்கிட்ட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக காலை கீழே வச்சுட்டு ஒவ்வொரு காலாக எடுத்து வெளியே விடணும். ஓகேங்களா? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் உங்கள் உடம்பை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 3 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிக்கும் போது டக்குன்னு எழுந்திரிக்காமல் எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு பக்கமாக படுத்துக்கணும். ஒரு பக்கமாக படுத்துட்டு கால்களை அப்படி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸு நீங்கள் ஒரு பக்கமாக படுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கைகளை தரையில் ஊனி பொறுமையாக மெதுவாக எழுந்திரிக்கணும். உடம்பில் முதுகு எலும்புங்கிறது ரொம்ப முக்கியம். முதுகுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நேராக எப்போவுமே நிமிர்ந்து உட்காரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷோல்டரை நல்லா பேக் வச்சு எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றது முதுகுக்கு நல்லது. லேப்டாப்லேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப்போட சென்டர் பாயிண்ட்டு உங்களோட கண்ணில் கரெக்டாக இருக்கட்டும். இல்லையா உங்கள் சீட்டை ரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சீட்டை ரைஸ் பண்ண முடியலன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு டேபிள் மாதிரி குட்டியாக ஒன்று வச்சு அது மேலே உங்கள் லேப்டாப்பை வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நடக்கும்போது காலை சில பேர் அகலமாக வச்சு நடப்பாங்க. காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பழகுங்க. அதே மாதிரி லேடிஸு வீட்டில் நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஷெல்ஃப் மேலே இருக்குது அப்படின்னா கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று அது செய்யுங்க. அதே மாதிரி ஹீல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வலி வந்ததுன்னா ஹீல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோயர் பேக் பெயினை அதிகமாக அப்படியே அலட்சியமாக விட்டுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெயின் ரேடியேஷன் ஆகி ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி ஆகி அந்த வெர்டிபிரேவனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை நாளைக்கு அதை எடுத்துட்டு திருப்பி வேற ஒரு ஃபைபர் குஷன் வைக்கிற அளவுக்கு போயிடும், சர்ஜரி அளவுக்கு போயிடும். அதனால தயவுசெய்து ஆரம்பத்திலேயே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு வலி வந்ததுன்னா அந்த வலியை எடுத்து வெளியில் போட பழகிக்கங்க. வலியோட வாழ பழகாதீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யோகபவனம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம். வணக்கம்.